அதாவது இந்த பார்ட் 2 வந்தாலே தமிழ் சினிமாவோட சாபக்கேடுன்னு சொல்லலாங்க. நம்ம தமிழ் சினிமா எக்கச்சக்கமான பார்ட் 2 படு தோல்வியை பார்த்துருச்சு. ஒரு பார்ட் 2 போய் சும்மா கலகலன்னு சிரிச்ச ஒரு படம் தான் கட்டா குஸ்தி 2. படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்குமே உங்களை கலகலன்னு வச்சிருப்பாங்க. டாடி வந்தில்ல, இனி மம்மி ஞானே வரும். பார்ட் 1 மாதிரியே நிறைய காமெடிகளை சூப்பராக கன்வே பண்ணி பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கான கண்டினியூட்டியாக இருக்கட்டும். ஏன்னா சில பேர் வந்து பேருக்காகவே பார்ட் 1 வைப்பாங்க. பார்ட் 1ல வேற கதையா இருக்கும், பார்ட் 2ல வேற கதையா இருக்கும். புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா. கரெக்டாக பார்ட் 1ல எங்கே ஸ்டாப் ஆச்சோ அதே இடத்துல கண்டினியூ ஆகி படம் வேற ஒரு லெவலாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படம் உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் ஒரு கேரக்டரை பற்றி நான் பேசணும். இந்த வீடியோ போடுறதே அந்த கேரக்டராக தான் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே அப்பா சொன்னோம். புது மிஸ் இல்ல நடிக்கதையா? இந்த சாரா பாப்பா விஷ்ணு விஷால் சாருக்கு பொண்ணா பண்ணிருக்கோம். அந்த பாப்பாவோட வர்ற சீனா இருக்கட்டும், அந்த பாப்பாவோட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும். நயன்தாரா படத்துல ஒரு பொண்ணு சொருகிருவேன்னு சொல்லும் பாத்தீங்களா, அந்த பொண்ணு படம் ஃபுல்லா டைலாகோட தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த பாப்பாக்காக கண்டிப்பா எல்லா குழந்தைகளையுமே நீங்க கூட்டிட்டு போய் பார்க்கலாம். அவ்வளோ போல்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அன்பை கொடுக்குறதா இருக்கட்டும், பாசமாக இருக்கிறதா இருக்கட்டும், அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் கில்லி படத்தில் எப்படி புவனா சாமி கும்பிட்டு இருப்பாலும் அந்த மாதிரி அந்த பாப்பா சாமி கும்பிட்ற சீனாக இருக்கட்டும். எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா ப்ளீஸ் பா. முக்கியமாக அந்த அப்படி போடு பாட்டாக இருக்கட்டும். என்ன கிளாப்ஸு, என்ன எக்ஸ்பெக்டேஷனு. அந்த அப்படி போடு பாட்டு சாங்கு எண்டுலலாம் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிடுறேன். அந்த எண்டு தான் ஒரு ரொம்ப ஹைப்புன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறேன். அடுத்தடுத்த சீன் என்ன நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த கெஸ்ஸிங்லேயே நம்ம கணிச்சு சிரிக்க ரெடி ஆயிடுவோம். ஆகா அடுத்த சீன் இதாண்டா வரப்போகுது, எப்படி பண்ண போகிறானோ, என்ன பண்ண போகிறான், ஏதோ எப்படி இந்த கலகலை நம்ம பார்க்க போகிறோமோன்னு நினச்சி சிரிக்கிறோம். இந்த அப்படி மட்டும் பாட்டு அங்கே ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு சீன் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கும். அப்படியே அந்த சீன் அந்த எண்டில் ரெண்டும் அப்படியே சந்திக்கிற நேரம் என்னடா ஆக போகுதுன்ற மாதிரி இருக்கும். உண்மையாகவே படம் வந்து ஒர்த்துங்க. அதாவது நீங்கள் கதை எப்படி இல்லை அப்படி இல்லை அதெல்லாம் இல்லை. கலகலை போய் நிம்மதியாக உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் நான் மொபைலை கூட எடுக்கலைங்க. மொபைல் எடுக்காமல் பார்த்த ஒரே ஒரு படம் இந்த படம். அதனால் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். தயவு செஞ்சு ஃபோனில் பார்க்கலாம், ஓடிடி வரட்டும் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. விஷ்ணு விஷால் சாரை வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். என்ன அப்படின்னா இந்த வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு கம்பேக்காவோ இல்லை ஒரு ஹிட்டாவோ பெருசாக எந்த படமும் வரல. நல்லா உழைக்கக்கூடிய ஒருத்தர். ஏன் அவருக்கு வந்து பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகலை, பெருசாக எதுவும் ஹிட்டு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே சூப்பராக செதுக்கி எடுத்த மாதிரி. கதை ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் ஸ்க்ரீன் பிளேல விளையாண்டுருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டீச்சர் கேரக்டராக இருக்கட்டும். யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்வளோ முடியோட? புது மிஸ். டாடி வரல, டாடி வந்தில்ல, இனி மம்மி ஞானே வரும். கருணா சார் கேரக்டராக இருக்கட்டும். ஒரு நிமிஷம், வீட்டை திறந்து போட்டு தூங்காதீங்க, நாய் உள்ள வந்துடும். கருணா சாரை புரிய வைக்கிறதுக்கானே அவங்க ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும். எல்லா சீனுமே நல்லா இருக்கும். இந்த ஒரு சீன்லாம் இனிமேல் லைஃப்ல நான் சொல்லிட்டே இருக்க போறேன். இவ எப்ப கார் ஓட்டி பழகுனான்னு தெரியல, எவ்வளவு அழகா ஓட்டிட்டு போறா அப்படின்ற சீன்லாம் போற போக்குல ஒரு மெசேஜா இருக்கட்டும். படம் வந்து ஒரு அனைவருக்குமான படங்க. நீங்க ஜென்ஸா பாக்குறீங்களா, பையனோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், அதே ஒரு பொண்ணா பாக்குறீங்களா, அந்த பொண்ணு எப்படி இருக்கணும். இவளுங்களெல்லாம் இப்படித்தான் செய்யணும், வச்சு செய்யணும். ஒரு குழந்தைய வளர்க்கணுமா, அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும். உங்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக என் அம்மா வர சொல்லலை, எனக்கு ஆயா வேலை பார்க்கறதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அனைத்து தரப்பினரையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். முடிஞ்சளவுக்கு தேட்டரில் பாருங்கள். படத்தை யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.